ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஜிஎம் கோட் ஃபார்மிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் மேய்ச்சலுக்கு வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல்லறுத்த வயக்காடுங்க. இது நம்ம வயல் இல்லை, இது அடுத்தவங்க வயல் தான். இது நம்ம அங்கே தான் மேய்ச்சலுக்கு வந்திருக்கோம். நேற்று இங்கே தான் மேய்ச்சலில் விட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம அரிசி, கோதுமை தவிடு, அப்புறம் நம்ம அரிசி தவிடு அதெல்லாம் எதுவுமே வைக்கிறது இல்லை இல்லையா ஆட்டுக்கு. நம்ம அதை எப்படி பூர்த்தி செஞ்சுக்கிறோன்னா இப்படி தாங்க. இப்போ நெல்லறுத்த வயல் இருக்குது பார்த்திங்களா, இதில் கொஞ்சம் நேரம் மேய்ச்சல் கூட்டோம்னா அந்த அரிசியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அரிசி தவிடுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சத்தெல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா சோளம் சீசன் வரும் பார்த்திங்களா, சோளம்லாம் உடைப்பாங்கல்ல, அந்த வயலில் கொஞ்சம் நேரம் விடும்போது அந்த சோளத்துலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் கிடச்சிரும். அதாவது கொஞ்சம் நேரம் தாங்க விடணும், ரொம்ப நேரம் விடக்கூடாது. ஏன்னா ரொம்ப நேரம் விட்டோம்னா அரிசியும் அதிகம் சாப்பிடக்கூடாது, சோளமும் அதிகம் சாப்பிடக்கூடாது. ஒரு அளவு தான் அவங்களுக்கு. அதிகம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது. ஆட்டுக்கு செரிமானம் ஆகாது, வயிறு உப்பிடும், ஆடு இறந்துடும். கொஞ்சம் நேரம் இதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டை வேறு பக்கம் திருப்பி விட்டுருவேன். புல்லு சாப்பிட்ற மாதிரி வேறு பக்கம் திருப்பி விட்டுருவேன். இப்படி தாங்க நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். நான் பண்ணுறது ஓகே அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் பண்ணுறது சரிதாம்மா, இல்லை எதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.